Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1ல இருக்கிற எக்ஸசைஸ் 1.6ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் சம் வந்து பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இப்ப பார்க்க போறோம். क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னா n of a ஓட வேல்யூ 25, n of b வந்து 40, n of a யூனியன் b 15 n of b dash ஓட வேல்யூவும் கொடுத்திருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா n of a இன்டர்செக்ஷன் b யும் n of u வும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் n of a இன்டர்செக்ஷன் b கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எழுதிக்கிறேன். n of a யூனியன் b is equal to n of a plus n of b minus n of a intersection b தான் கண்டுபிடிக்கணும். இப்போ n of a யூனியன் b வேல்யூ கொடுத்துட்டாங்க 50, அதை நான் எழுதிட்டேன். n of a ஓட வேல்யூ 25, அடுத்தது n of b ஓட வேல்யூ 40 அதை எழுதிட்டேன். n of a intersection b என்னன்னு தெரியாதனால நான் அதை அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ நான் இங்கே 50 அப்படியே எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு 25யும் 40யும் ஆட் பண்ணனா எனக்கு 65 கிடைக்கும். மைனஸ் n of a இன்டர்செக்ஷன் b. இந்த மைனஸ் n of a இன்டர்செக்ஷன் b இங்கிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணனா ப்ளஸ் n of a இன்டர்செக்ஷன் b கிடச்சிருச்சு. இந்த 65 அப்படியே இருக்கும். இந்த 50 இங்கிட்ட வந்துச்சுன்னா மைனஸ் 50 ஆயிரும். அப்படின்னா எனக்கு n of a இன்டர்செக்ஷன் b யோட ஆன்சர் 65 மைனஸ் 15 வரும். 65 மைனஸ் 50 யோட ஆன்சர் எனக்கு 15 கிடைக்குது. இது n of a இன்டர்செக்ஷன் b யோட ஆன்சர். அடுத்தது n of u கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு n of b dash is equal to n of u minus n of bங்கிறது தான் ஃபார்முலா. அப்படின்னா எனக்கு n of b டேஷோட வேல்யூ தெரியும் 25, அதை நான் எழுதிட்டேன். அடுத்து n of u ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். மைனஸ் n of b ஓட ஆன்சர் மைனஸ் 40. அப்படின்னா இந்த மைனஸ் 40 இங்கிட்ட வர்றப்போ ப்ளஸ் 40 ஆகும். அப்படின்னா n of u is equal to எனக்கு 25 + 40 வரும். அப்படின்னா n of u is equal to எனக்கு 65 கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு n of u வந்து 65 கிடச்சிருச்சு. அடுத்து n of a இன்டர்செக்ஷன் b வந்து எனக்கு 15 கிடச்சிருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிச்சு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் n of a யூனியன் b, n of a இன்டர்செக்ஷன் b ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அடுத்து n of b டேஷோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா n of b யும் n of u வும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஃபார்முலா எழுதிக்கிறேன். n of a யூனியன் b is equal to n of a plus n of b மைனஸ் n of a இன்டர்செக்ஷன் bங்கிறது தான் ஃபார்முலா. எனக்கு n of a யூனியன் b ஓட வேல்யூ தெரியும் 500, அதை எழுதிட்டேன். ஈக்குவல் டு n of a ஓட வேல்யூ 300, n of b ஓட வேல்யூ தெரியாததை நான் எழுதிக்கிட்டேன். மைனஸ் n of a இன்டர்செக்ஷன் b ஓட ஆன்சர் 50, அதை நான் எழுதிக்கிட்டேன். 300ல் 50 போச்சுன்னா எனக்கு 250 கிடைக்கும். அப்படின்னா 500 is equal to 250 plus n of b கிடைக்கும். இந்த 250 அங்கிட்ட டிரான்ஸ்லேட் ஆச்சுன்னா எனக்கு n of b is equal to 500 minus 215 கிடைக்கும். அப்படின்னா எனக்கு 500 minus 215 எழுதிட்டேன். அப்படின்னா n of b is equal to மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு 215 கிடைக்கும். அப்படின்னா எனக்கு n of b யோட ஆன்சர் 215 கிடச்சிருச்சு. அடுத்தது n of u கண்டுபிடிக்கணும். n of u கண்டுபிடிக்கிறதுக்கு n of b dash is equal to n of u minus n of bங்கிறது தான் ஃபார்முலா. n of b டேஷோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 350. n of u கண்டுபிடிக்கணுங்கிறதுனால n of u நான் அப்படி எழுதியிருக்கேன். மைனஸ் n of b யோட வேல்யூ போன இதில் கண்டுபிடிச்சோம் 250. இப்போ இந்த 250 நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணால் ப்ளஸ் 250 ஆயிரும். நான் n of u is equal to 350 plus 250 எனக்கு கிடைக்கும். 350யும் 250 ஆட் பண்ணுறப்ப எனக்கு 600 கிடைக்கும். அப்படின்னா n of u is equal to எனக்கு 600 கிடச்சிருக்கு. n of b யோட வேல்யூ 215 கண்டுபிடிச்சிருக்கோம். இது செகண்ட் சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூனிவர்சல் செட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏபிங்கிற ரெண்டு செட்டோட வேல்யூ கொடுத்து n of a யூனியன் b is equal to n of a plus n of b minus n of a இன்டர்செக்ஷன் bங்கிற ஃபார்முலாவை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதை வந்து செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அதை நான் ரோஸ்டர் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணேன். அப்படின்னா யூனிவர்சல் செட் இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸுங்கிற வேல்யூ வந்து நேச்சுரல் கேபிட்டல் என்னங்கிறப்ப நேச்சுரல் நம்பர்ன்ட்டு சொல்லிட்டாங்க. அந்த இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நேச்சுரல் நம்பர் 1ல் ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 6 7 8 9 10ங்கிறது எனக்கு யூனிவர்சல் செட்டோட ஆன்சர். இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு எல்ஹெச்எஸில் என்ன இருக்குன்னா ஏ யூனியன் பி இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிக்கிறேன். நான் ஏங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் வந்து எடுத்து எழுதணும். எடுத்து எழுதிக்கிட்டேன். அடுத்து யூனியன் பிங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். 1 2 5 8 10. அப்படின்னா யூனியனுங்கிறப்ப ரெண்டு செட்டையும் கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணனா எனக்கு 1 2 3 4 5 8 10 எனக்கு கிடச்சிருக்கு.
எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா n ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஏ யூனியன் பியில் எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். எனக்கு மொத்தம் 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா n ஆஃப் ஏ யூனியன் பியோட ஆன்சர் எனக்கு 7 கிடச்சிருக்கு. அடுத்தது என்னென்னா n ஆஃப் ஏ வந்து எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஏங்கிற செட்டை வந்து எழுதிக்கிறேன். ஏங்கிற செட்டில் மொத்தம் எனக்கு 5 எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. அதனால் n ஆஃப் ஏவோட ஆன்சர் எனக்கு 5. அடுத்தது பிங்கிற செட்டை எழுதிக்கிறேன். 1 2 5 8 10. அப்படின்னா n ஆஃப் பி வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா பிங்கிற செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து இருக்குங்கிறத பார்க்கணும். பிங்கிற செட்டில் எனக்கு மொத்தம் 5 எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால n ஆஃப் பி வந்து 5. அடுத்தது வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்படின்னா ஏங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கிறேன். 2 3 4 8 10. இன்டர்செக்ஷன் பிங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் வந்து என்னென்னா 1 2 5 8 10. அப்படின்னா ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணுறேன். இன்டர்செக்ட் பண்ணுறப்ப காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை எடுத்துக்கணும். காமனாக எனக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து இருக்குன்னா 2 வந்து எனக்கு காமனாக இருக்குது, 8 வந்து காமனாக இருக்குது, 10 காமனாக இருக்குது. அதை எடுத்து எழுதிட்டேன். என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ இன்டர்செக்ஷன் பியில் எத்தனை எலமெண்ட்ஸ், அதாவது n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கிறேன். அது மொத்தம் எனக்கு 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா n ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் ஏ ப்ளஸ் n ஆஃப் பி மைனஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை கண்டுபிடிக்கணும். n ஆஃப் ஏ யூனியன் பியோட வேல்யூ என்னென்னா 7, அதை எடுத்து எழுதிட்டேன். n ஆஃப் ஏவோட வேல்யூ 5, அதை எடுத்து எழுதிட்டேன். n ஆஃப் பியோட வேல்யூ வந்து எனக்கு 5, அதை எடுத்து எழுதிட்டேன். n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷனோட வேல்யூ 3, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. அப்படின்னா 7 இஸ் ஈக்குவல் டு 5 + 5 வந்து 10, 10 - 3. அப்படின்னா 7 இஸ் ஈக்குவல் டு 7 வந்துடுச்சு. அப்படின்னா கொடுத்துருக்க ஃபார்முலாவை வெரிஃபை பண்ணியாச்சு. அதனால் ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதிட்டேன். தேர்டு சம்மில் வந்து கொடுத்துருக்க ஃபார்முலாவை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் சப் டிவிஷனில் 3 செட்டோட எலமெண்ட்ஸும் கொடுத்து அந்த ஃபார்முலாவை வெரிஃபை பண்ண போகிறோம். ஃபார்முலாவோட ஃபஸ்ட்டு ஏங்கிற செட்டுக்கு வந்து எத்தனை எலமெண்ட்ஸ், பிங்கிற செட்டுக்கு எத்தனை எலமெண்ட்ஸ், சிங்கிற செட்டுக்கு எத்தனை எலமெண்ட்ஸுங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு n ஆஃப் ஏ வந்து என்னென்னா ஏங்கிற செட்டில் எனக்கு மொத்தம் 5 எலமெண்ட்ஸ் வந்துருக்கான n ஆஃப் ஏ வந்து 5. அடுத்து பிங்கிற செட்டில் எனக்கு 4 எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால n ஆஃப் பி வந்து 4. அடுத்து சிங்கிற செட்டில் எனக்கு 4 எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால n ஆஃப் சி வந்து நான் 4ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா n ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்க போகிறேன். ஏ யூனியன் பி யூனியன் சி வந்து கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் n ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி பண்ணுறேன். அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஏ யூனியன் பி பண்ணுறப்ப ஏங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் வந்து எடுத்து எழுதிக்கிறேன். ஏங்கிற செட்டில் எனக்கு ஏசிஇ எஃப்ஹெச் வந்து இருக்குது. அடுத்து யூனியன் போட்டேன். பிங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் சிடிஇஎஃப். இப்போ இது ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணுறேன். கம்பைன் பண்ணுறப்ப எனக்கு ஏ சிடிஇஎஃப்ஹெச்ங்கிற எலமெண்ட்ஸ் வந்து எனக்கு கிடைக்கிது. அடுத்து சிங்கிற செட்டோட கம்பைன் பண்ணுறேன். அப்படின்னா இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணப்போ எனக்கு என்னென்ன கிடச்சிதுன்னா ஏசிடிஇஎஃப்ஹெச் யூனியன் சிங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் வந்து எழுதிக்கிறேன். ஏபிசிஎஃப். இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா ஏபிசிடிஇஎஃப்ஹெச் வந்து எனக்கு கிடைக்குது. இது எனக்கு ஏ யூனியன் பி யூனியன் சியோட ஆன்சர். இதுக்கு நான் n ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சிங்கிறப்ப ஏ யூனியன் பி யூனியன் சியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். எனக்கு மொத்தம் 7 எலமெண்ட்ஸ் வந்துருக்கானா n ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சியோட ஆன்சர் 7. அடுத்து இது எல்ஹெச்எஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆர்ஹெச்எஸில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா n ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு. n ஆஃப் பி n ஆஃப் சி கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நான் ஏங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் வந்து எழுதிக்கிறேன். ஏசிஇஎஃப்ஹெச் இன்டர்செக்ஷன் சிடிஇஎஃப் ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணுறேன். இன்டர்செக்ட் பண்ணுறப்ப காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். காமனாக எனக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா சி இருக்குது, இஎஃப் இருக்குது. இது எனக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி. அடுத்து n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து என்னென்னா எனக்கு 3. ஃபஸ்ட்டு நான் எனக்கு தேவையானது எல்லாத்தையுமே ஸ்டார் போட்டு வச்சுக்கிறேன். இந்த இது எனக்கு தேவை, இந்த இது எனக்கு தேவை, இந்த இது எனக்கு தேவை. அடுத்தது எனக்கு எது தேவைன்னா இந்த ஆன்சர் வந்து எனக்கு தேவை. அடுத்து இந்த ஆன்சர் தேவை. தேவையான ஆன்சர்ஸை மட்டும் ஸ்டார் போட்டு வச்சுக்கிறேன். அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். நான் பிங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதிட்டேன். இன்டர்செக்ட் சிங்கிற செட்டோட எலமெண்ட்ஸை எடுத்து எழுதிட்டேன். இப்போ ரெண்டுக்குமே காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதுகிறேன். காமனாக எனக்கு சியும் எஃப்பும் இருக்குது, அதை எடுத்து எழுதிட்டேன்.
அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா n ஆஃப் b இன்டர்செக்ஷன் c கண்டுபிடிக்கிறேன். அப்படின்னா b இன்டர்செக்ஷன் cயில் எனக்கு 2 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா n ஆஃப் b இன்டர்செக்ஷன் c 2. இதுவும் எனக்கு தேவை, எடுத்து எழுதிட்டேன். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா a இன்டர்செக்ஷன் c கண்டுபிடிக்கணும். நான் ஏங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கிறேன். ACE FH இன்டர்செக்ஷன் சிங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கிறேன். ABCF. இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன். ACF. இப்போ எனக்கு A இன்டர்செக்ஷன் சியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறப்ப எனக்கு 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா எனக்கு n ஆஃப் A இன்டர்செக்ஷன் சியோட ஆன்சர் 3. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் A இன்டர்செக்ஷன் B என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். A இன்டர்செக்ஷன் Bயில் எனக்கு என்ன கிடச்சிச்சுன்னா எனக்கு இங்கே கண்டுபிடிச்சிருந்தோம் CEF வந்து எனக்கு கண்டுபிடிச்சிருந்தோம். அடுத்து எனக்கு A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா ஃபஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் Bயில் என்ன பண்ணோம்னா CEF கண்டுபிடிச்சோம். இன்டர்செக்ஷன் Cங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கிறேன். Cங்கிற செட்டில் எனக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா ABCF. அப்படின்னா இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து என்னென்னா சியும் எஃப் எனக்கு காமனாக இருக்குது. அப்படின்னா நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா n ஆஃப் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எனக்கு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா மொத்தம் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு நான் ஸ்டார் போட்டுக்கிறேன். என்ன வெரிஃபை பண்ணுமோ அந்த ஃபார்முலா எழுதிக்கிறேன். n ஆஃப் A இன்டர்செக்ஷன் n ஆஃப் A யூனியன் B யூனியன் C இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் A plus n of B plus n of C minus n of A intersection B minus n of B intersection C minus n of A intersection C minus n of A intersection B intersection C எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ A யூனியன் B யூனியன் Cயில் வந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 7 ஈக்குவல் டு n of A வந்து 5, n of B வந்து 4, n of C 4, n of A intersection B வந்து 3, n of B intersection C வந்து 2, அடுத்து n of A intersection வந்து 3, அடுத்து எனக்கு n of A intersection B intersection C வந்து எனக்கு 2 கிடைச்சிருக்கு. அதை நான் எழுதிட்டேன். அப்படின்னா 7 is equal to 5 plus 4 வந்து எனக்கு 9, 9 plus 4 வந்து 13. இங்கே நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 3 2 5, 5 3 8, 8 2 10. இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, இங்கே ப்ளஸ் வரும். அப்படின்னா இங்கே எனக்கு ப்ளஸ் வந்துடும். அப்படின்னா 3 2 வந்து 6 5 5 8 வந்து எனக்கு 5 3 வந்து எனக்கு 8 கிடச்சிச்சு. அப்படின்னா -8 + 2. அப்படின்னா நான் 13 2 ஆட் பண்ணுறேன். அப்படின்னா 7 is equal to 15, 15 - 8 கிடச்சிருக்கு. அப்படின்னா 7 is equal to 15 - 8 வந்து எனக்கு 7. அப்படின்னா இதை வெரிஃபை பண்ணியாச்சு. 7 is equal to 7ங்கிறனால ஹென்ஸ் வெரிஃபை. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். அடுத்த சப்டிவிஷன்லேயே அதே ஃபார்முலா தான் வெரிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு n ஆஃப் A கண்டுபிடிச்சிக்கிறேன். ஏல மொத்தம் 3 எலமெண்ட்ஸ் இருக்கா. நான் n ஆஃப் A வந்து 3. அடுத்து n ஆஃப் B கண்டுபிடிக்கிறேன். Bயில் மொத்தம் 4 எலமெண்ட்ஸ். அப்படின்னா n ஆஃப் B வந்து 4. அடுத்து Cயில் மொத்தம் எனக்கு 4 எலமெண்ட்ஸுங்கிறனால n ஆஃப் Cயும் எனக்கு 4 கிடச்சிருக்கு. அடுத்து LHSல எனக்கு என்ன இருக்குன்னா n ஆஃப் A யூனியன் B யூனியன் C வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. n ஆஃப் A யூனியன் ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா A யூனியன் B கண்டுபிடிக்கணும். நான் ஏங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் வந்து எழுதிட்டேன். யூனியன் Bங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் அடுத்து எழுதிட்டேன். இப்போ இது ரெண்டையும் யூனியன் பண்ணுறேன். யூனியன்கிறப்ப 2 செட்டோட எலமெண்ட்ஸையும் கம்பைன் பண்ணுறேன். கம்பைன் பண்ணால் 1 2 3 5 6 வந்து எனக்கு கிடைக்கிது. அடுத்து A யூனியன் B யூனியன் C வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு A யூனியன் Bயில் கண்டுபிடிச்சது எழுதிக்கிறேன். 1 2 3 5 6. அடுத்து Cங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கிறேன். 1 5 6 7. அப்படின்னா 2 செட்டையும் கம்பைன் பண்ணுறேன். கம்பைன் பண்ணுறப்போ 1 2 3 5 6 7 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு n ஆஃப் A யூனியன் B யூனியன் C வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா A யூனியன் B யூனியன் Cயில் மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து இருக்குன்னா 6 எலமெண்ட்ஸ் இருக்கிறனால n ஆஃப் A யூனியன் B யூனியன் Cயோட ஆன்சர் 6. அப்படின்னா எனக்கு தேவையான இதெல்லாம் ஸ்டார் போட்டு வச்சுக்கிறேன். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா n ஆஃப் A கண்டுபிடிச்சாச்சு, n ஆஃப் B கண்டுபிடிச்சாச்சு, n ஆஃப் Cயும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது A இன்டர்செக்ஷன் B வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஏங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கிறேன் 1 3 5. அடுத்தது இன்டர்செக்ஷன் Bங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கிறேன் 2 3 5 6. அப்படின்னா இது ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணணும். இன்டர்செக்ட்டுங்கிறப்ப காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் எடுத்துடணும். காமனாக எனக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 3யும் 5யும் இருக்குது. என்ன கண்டுபிடிக்கணும்னா n ஆஃப் A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிக்கணும். அப்படின்னா A இன்டர்செக்ஷன் Bயில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா n ஆஃப் A இன்டர்செக்ஷன் B வந்து 2. இது எனக்கு தேவையான ஸ்டார் போட்டுக்கிட்டேன்.
அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். நான் பிங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கிட்டேன் 2 3 5 6. அடுத்து இன்டர்செக்ஷன் சிங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கிட்டேன் 1 5 6 7. ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணுறேன். இன்டர்செக்ட்டுங்கிறப்ப காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் எடுத்து காமனாக எனக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 5 இருக்குது 6 இருக்குது. ஆனால் எனக்கு என் ஆஃப் ஏ பி என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 2 தான் கிடச்சிருக்கு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கலாம். நான் ஏங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் வந்து எடுத்து எழுதிக்கிட்டேன். இன்டர்செக்ஷன் சிங்கிற செட்டோட எலமெண்ட்ஸை எடுத்து எழுதிக்கிட்டேன். இன்டர்செக்ட்டுங்கிறப்ப காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் எழுதணும். காமனாக எனக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 1 இருக்குது, அவ்வளோதான். வேறு எந்த எலமெண்ட்ஸும் இல்லை, எனக்கு 1 மட்டும்தான் இருக்குது. சாரி 5 வந்து இருக்குது, 1,5. அப்படின்னா எனக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும், என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். அதில் மொத்தம் எனக்கு 2 எலமெண்ட்ஸ் கிடச்சதுனால 2 போட்டேன். இதையும் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா 3,5 கண்டுபிடிச்சிருக்கேன். அதை எடுத்து எழுதிக்கிட்டேன். அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி 3,5 இன்டர்செக்ஷன் சிங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கிறோம் 1 3 1 5 6 7. ரெண்டுக்கும் காமனாக எனக்கு என்ன எலமெண்ட் இருக்குன்னா 5 மட்டும்தான் இருக்குது. அப்படின்னா எனக்கு என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி வந்து எனக்கு ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குன்னா 1ன்னுட்டு நான் எழுதிக்கிட்டேன். ஃபார்முலாவில் என்ன வெரிஃபை பண்ண சொன்னாங்களோ அந்த ஃபார்முலா எழுதிக்கிறேன். என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி minus n of a intersection b minus n of a b intersection c minus n of a intersection c plus n of a union b union c. அப்படின்னா n of a intersection n of a union b union c என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 6 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா 6 is equal to n of a ஓட வேல்யூ 3, n of b ஓட வேல்யூ 4, n of c ஓட வேல்யூ 4. அடுத்து n of a intersection b வந்து 2, n of b intersection c வந்து 2, அடுத்து n of a intersection c 2, அடுத்து n of a intersection b intersection c எனக்கு 2 தான், சாரி 1 கிடச்சிருக்கு. அப்படின்னா 6 is equal to இதை ஆட் பண்ணேன்னா 4 + 3 வந்து 7, 7 + 4 வந்து எனக்கு 11 கிடச்சிருக்கு. இதெல்லாம் நான் இது பண்ணேன்னா 2 4 6 அப்படின்னா -6 + 1 அப்படின்னா எனக்கு 11 + 1 வந்து எனக்கு 12 கிடச்சிருக்கு. 12 - 6 அப்படின்னா 6 is equal to 6 கிடச்சிருக்கு. அப்படின்னா கொடுத்துருக்க ஃபார்முலாவை வெரிஃபை பண்ணனால ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதிட்டேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.